நியாய தீர்ப்புனா என்ன? பொதுவாக நியாய தீர்ப்பு அப்படின்னா எல்லாரும் ரொம்ப பயப்படுறோம். ஐயோ, தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தி நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு தேவன் ஒரு அரக்கன் மாதிரி கேள்வி கேட்பார் அப்படின்னு ஒரு தாட். அப்படி தான் எல்லாரும் போதிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தான் போதிக்கிறாங்க. ஆனால் வேதம் நியாய தீர்ப்பை பற்றி என்ன சொல்லுது? இந்த பூமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயத்தில் இப்போ இல்லை. எப்போ ஆதாம்குள்ளேருந்து இந்த பூமி கீழே விழுந்துச்சோ இந்த பூமியில் இருந்த எல்லா நியாயங்களும் எடுபட்டு போயிடுச்சு. இந்த பூமியில் அநியாயம் சாத்தான் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டு சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் அவ்வளவு அநியாயம். இந்த அநியாயம் அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நல்லது செய்ய நினைச்சாலும் அவங்களால அதை செய்ய முடியாமல் போகும். இந்த பூமியில் மனுஷங்க நியாயமாக வாழ வைக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அப்படி வாழ வைக்கப்பட்டிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அது யாருன்னா ஆதாம். ஆதாம் நியாயமாக ஆளுகை செய்து இந்த பூமியை ராஜாவாக ஆளுகை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த பூமி முழுக்க அநியாயத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த விழுந்து போன மனு குலத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக 1000 வருட அரசாட்சியில் எல்லாருமே நியாயம் தீர்க்கப்படுவாங்க. எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? முதல்ல அவங்களுக்கு நியாயமான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும். 1000 வருஷ காலங்கள் ஒருத்தர் நிம்மதியாக யாருடைய தொல்லையும் இல்லாமல், ஒருத்தரை இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாமல், யாரும் இன்னொருத்தருக்கு பாரமாக இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் என்ன பண்ணப்படும்னா இந்த பூமியில் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டு அந்த வாழ்க்கை அந்த 1000 வருடம் முடிவில் சோதிக்கப்படுவாங்க. எப்படி ஆதாம் தன்னுடைய சுயாதீன பிரமாணத்தில் இருந்து அந்த நன்மையான ஜீவனுள்ள வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை, ஒரு தவறான முடிவை எடுத்தப்போ அவர் எப்படி மரணத்துக்குள்ளே போனாரோ அதே மாதிரி இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே இண்டிவிஜுவலாக சோதிக்கப்படுவாங்க. இதை பற்றி எரேமியா 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் எரேமியா சொல்கிறார். எப்படி? ஃபஸ்ட்டு ஆதாம் செஞ்ச தப்புனால இந்த பூமி முழுக்க தண்டிக்கப்படுறதையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதையும் 29ஆம் வசனத்தில் சொல்லுவார். பிதாக்கள் திராட்சை கனிகளை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின அப்படின்னு போட்டிருக்கோம். பிதாக்கள் அப்படிங்கிறது ஆதாம், பிள்ளைகள் அப்படிங்கிறது அவர் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற முழு மனு குலத்தையும் குறிக்குது. அவர் தின்ன திராட்சை, அதாவது அந்த கனி, பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போச்சு அப்படின்னா அவர் செஞ்சதுக்கு உண்டான தப்பு கஷ்டம் அவருடைய பிள்ளைகளாகிய உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் கிடைச்சிது. நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க, காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, மலைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஏன் நாகரிகம்னா என்னன்னு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்த மனுஷன் கூட வியாதி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செத்து போயிடுறான். இந்த மாதிரி தெரியாமலே பாவம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற எத்தனையோ காட்டுவாசி மக்கள் கூட என்ன ஆயிடுறாங்க கேட்டிங்கன்னா செத்து போயிடுறாங்க. பிகாஸ் ஆதாம் செஞ்ச பாவம். இப்போது இந்த முழு மனுக்குலத்தையும் உயிர்த்தெழும்ப செய்து 1000 வருட காலங்கள் அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழு மனுக்குலத்தையும் சோதிப்பார். எப்படி? ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கு அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இறைமை என்ன சொல்றார் அப்படின்னா, 2வது எவன் திராட்சை கனிகளை தின்பானோ அவனுடைய பற்கள் தான் பூசி போகும். அப்போது முதல் முறை நடந்த டெஸ்ட்டில் ஆதாம் செஞ்ச தப்புக்கு நம்ம எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறோம். 2ஆம் முறை நடக்க போகிற டெஸ்ட்டில் அவனவன் செய்கிற பாவங்கள், யார் யார் திராட்சை கனியை தின்றாங்களோ, பாவத்தை செய்கிறாங்களோ அவங்களுடைய பற்கள் பூசி போகும். அதான் அவங்க தான் மரணத்துக்குள்ளே போவாங்க. இதுதான் 2ஆம் மரணம். இதுதான் நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இனி வரப்போகிற அந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவங்களுக்கு நீதியும் நியாயமும் இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை பரிசாக அளிக்கப்பட்டு அந்த வாழ்க்கையின் முடிவில் அவங்க சோதிக்கப்படுவாங்க. அந்த சோதனையிலையும் யாராவது சாத்தானால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் சிறந்ததுன்னு அவனோடு கூட சேர்ந்து அந்த பாவ வாழ்க்கைக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா சாத்தானும் அவன் கூட்டங்களும் என்ன பண்ணப்படும் அப்படின்னா தேவனுடைய சுவாசத்தினாலே அழிக்கப்படுவார்கள். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுக்கான வசனம் இருக்கு. அப்போ
அப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நியாய தீர்ப்புனா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தாவீது இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய பக்தர்கள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி அதை களி கூர்ந்து பேசுகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வாசித்து பார்க்க முடியும். அப்போது நியாய தீர்ப்புன்றது பயங்கர கஷ்டமானதில்லை, ரொம்ப சந்தோஷமான ஜாலியான ஒரு விஷயம்.